47% மேற்பட்ட பிரித்தானியாவினுடைய மக்கள் இஸ்ரேல் மிக தெளிவாக ஜெர்மனுடைய நாஜி படைகள் யூதர்களை கொன்றதை போன்று தற்போது பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்கிறது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று 49% இளமையான பிரித்தானியாவினுடைய பொதுமக்கள் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய மக்களோடு நேரத்தை செலவிடுவது வேர்ஸ்ட் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களோட நம்ம நிற்கிறது நமக்கு டைம் வேஸ்ட், அது தேவையில்லாத ஒரு காரியம். வரலாறு திரும்புகிறது. பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் தங்களுடைய நாடு செய்தது பிழை, பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள், அவர்களுடைய நாடு அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மிக தெளிவான உண்மையான நிலைப்பாட்டுக்கு மாறி இருப்பது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் 31% மட்டுமே யூதர்களுக்கான தாயகமாக இஸ்ரேல் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அதனுடைய கடல் வளம், குறிப்பாக ஒரு போர்ட்டை மூடி வச்சிருக்கிறதுங்கிறது அவமானம் இல்லையான்னு கேட்கிறார். முதல்ல இவங்க இறையாண்மை கொண்ட நாடா இல்லையாங்கிறத இங்க பிரச்சனையே. ஆனாலும் அவங்களுடைய பாஷையில ஒரு நாடு நம்ம நாட்டு துறைமுகம் மூடப்பட்டிருக்கு, இது வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. அதான நாங்களும் கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கமா இல்லையா, மூடி வச்சிருக்கிறீங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு 702வது நாளை தாண்டி கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் காசாவிலும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், எதிர்வருகிற 22ஆம் தேதி பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் வகையில் சர்வதேச நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து ஐநாவிலே மேற்கொள்ள இருக்கின்றன. இந்த தீர்மானத்தின் போது இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சில முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும். அந்த வகையில் பிரான்ஸ், அதே போன்று UK, பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளோடு இன்னும் பல நாடுகள் இணைய இருக்கின்றன என்கிற செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வரக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் ஜப்பானும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக தாங்கள் அடுத்த கட்ட முனைப்புகளை செய்ய இருப்பதாகவும் அடுத்த கட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் இன்றைய நாளில் அறிவித்திருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற பட்டியலில் ஜப்பானும் இணைய போகிறது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான முக்கியமான செய்தியாக இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பீடு பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தி டெலிகிராஃப் இன்றைக்கு இது தொடர்பான முக்கியமான கருத்து கணிப்பினுடைய விவகாரங்களை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு பிரித்தானிய மக்களுக்கு மத்தியிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பீட்டில் கிட்டத்தட்ட 45% பிரிட்டன் மக்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகளை நாஜி படை எப்படி இஸ்ரேலை அழித்ததோ அதே போன்று தற்போது பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேல் அழிக்கிறது என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அண்மையில் நமக்கு தெரியும், அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட இதே போன்ற கருத்து கணிப்பில் அமெரிக்காவினுடைய வாக்காளர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிப்பதாகவும் பாலஸ்தீன சுதந்திர போராளிகளை ஆதரிப்பதாகவும் அறிவித்திருந்த சூழலில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அதிர்ச்சிகரமான தகவல்களாக இருக்கிறது. 47% மேற்பட்ட பிரித்தானியாவினுடைய மக்கள் இஸ்ரேல் மிக தெளிவாக ஜெர்மனுடைய நாஜி படைகள் யூதர்களை கொன்றதை போன்று தற்போது பாலஸ்தீன அப்பாவிகளை கொல்கிறது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று 49% இளமையான பிரித்தானியாவினுடைய பொதுமக்கள் இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய மக்களோடு நேரத்தை செலவிடுவது வேர்ஸ்ட் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களோட நம்ம நிற்கிறது நமக்கு டைம் வேஸ்ட், அது தேவையில்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்றதோடு மட்டுமல்லாம அடுத்ததாக என்ன கருத்து கணிப்பீட்டில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் சொன்னா 58% இளம் பிரித்தானியாவினுடைய மக்கள் இஸ்ரேலுக்கும் அதன் ஆதரவாளர்களுக்கும் ஜனநாயகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்கிற நம்பிக்கை இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலும் இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறாங்க என்று 58% பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் நம்புகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விவகாரம். இளம் பிரித்தானிய மக்கள்
மக்கள் இந்த நிலைக்கு திரும்பி இருப்பது பாலஸ்தீனத்திற்கான மிக பெரும் ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இருக்குதாங்களா இல்லையா, இவங்க தான் பிரித்தானியா 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலை பாலஸ்தீனத்திற்குள் உருவாக்கியது, அதை ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வரலாறு திரும்புகிறது. பிரித்தானியாவினுடைய இளைஞர்கள் தங்களுடைய நாடு செய்தது பிழை, பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள், அவர்களுடைய நாடு அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மிக தெளிவான உண்மையான நிலைப்பாட்டுக்கு மாறி இருப்பது மட்டுமல்லாமல், பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களில் 31% மட்டுமே யூதர்களுக்கான தாயகமாக இஸ்ரேல் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 31%னா 69% இஸ்ரேலை நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் யூதர்களுடைய தாயகமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு எதிரானது என்பதை மிக தெளிவாக ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன பூமி தான் உண்மையான நாடு என்பதை 61% பிரித்தானியாவினுடைய மக்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக தெளிவான கருத்து கணிப்பீடாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கும் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 87 அப்பாவிகள் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும், ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். 409 அப்பாவிகள் இன்றைக்கும் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று மத்தியஸ்தர்களுடைய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு எப்படி நாங்கள் ஆதரவு தெரிவித்தோமோ அதே போன்று இப்பொழுதும் சொல்கிறோம். இஸ்ரேல் விரும்பினால் நிரந்தர போர் நிறுத்தம், அவர்களுடைய படைகள் மொத்தமாக காசாவை விட்டு வெளியேறுவது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் சமாதானத்திற்கு தயார் என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ஒலிபரப்பு ஆணையம் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு வெளியாக்கி இருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகம் இருக்குதா இல்லையா, ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதில் ஒரு முக்கியமான பிரிவை உண்டாக்கி இருக்கிறாங்களா. அது என்ன பிரிவுனா, ஏற்கனவே நமக்கு தெரியும், கூகுளோட அவங்க யூடியூப் அண்ட் கூகுளோட 40 மில்லியன் USD அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் பேர் கெட்டு போச்சு, எதையாவது விளம்பரத்தை போட்டாவது எங்களை ரொம்ப நல்லவனாக காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால், வெளியுறவு அமைச்சகத்தில் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்குள்ள ஒரு அலுவலகம் தனியாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தில் இருந்து நிறைய வலைதளங்களை உருவாக்குவது, இணையதளங்களை உருவாக்குறது, ஃபேஸ்புக் பேஜ்களை உருவாக்குறது, இன்ஸ்டா பேஜ்களை உருவாக்குறது, இதையெல்லாம் உருவாக்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட வைப்பது என்கிற ஒரு காரியத்திற்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு காலமாக இதைத்தான் பண்ணாங்க. காசு கொடுத்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பான்னா அவனுக்கு காசை கொடுக்கிறது, காசை கொடுத்து எங்களை பற்றி பேசு, எங்களை பற்றி நல்லது சொல்லு அப்படிங்கிறது. இந்த மாதிரியே பணம் கொடுத்து தங்களை நல்லவர்களாக காட்டினார்கள். தற்போது அதை விஞ்சி மக்கள் தெளிவாகிவிட்டார்கள். சர்வதேச அளவில் இஸ்ரேலை பற்றி இயற்கையாகவே புரிந்து கொண்டு எழுதவும் பேசவும் ஆரம்பித்து விட்டார்கள். அதை தடுக்கிறதுக்காக மீண்டும் நல்லவன் வேஷம் போடுவதற்கு இந்த வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய செயல்பாட்டு, இஸ்ரேல் காசாவில் செயல்படக்கூடிய இராணுவத்தினுடைய செயல்பாட்டு பிரிவினுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய ரேடியோ ஒளிபரப்பி இருக்கிறார்கள். அந்த செய்திகளையும் அல் ஜசீரா சுட்டி காட்டியிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு 14 வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம். அந்த அடிப்படையில் அதில் ஒரு 5 வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம். காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர், 640 நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள், உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம். நிறைய உதவிகளை சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற 4வது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. அஸ்மியா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா? நல்லமா வீடு பிடிச்சிருக்குதா? தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்மளுக்கு இருந்தவங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே இல்லது. நானும் இப்பயும் அங்கேயும் இருந்து இப்படி தான் 5 வந்தது வீடுக்காண்டி தான் அங்கே இருந்து 5 வந்தது. வீடு ஒன்று இல்லாமல் அடிக்கிறதுக்கு இல்லாமல் தான் நான் இப்போ இம்மாட்டை வந்து நிற்கிறேன். இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றான், இது இருக்கிற பிரச்சனை எனக்கு கட்டி தந்த அவ்வளவுமே தான். எனக்கு கடி சந்தோஷம் கட்டி தந்தது. அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க, சரியா? ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க, துவா செய்யுங்க. இது உங்க வீடு, இது சரியா? இதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபௌமி உங்களுக்கு ஒப்படைப்பார், சரியா? இதில் டீட் அதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக உங்களோட கையிலே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோம், எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். ஜஸாக்கல்லா. நம்ம ஏற்கனவே அங்கே 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியில்.
இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து 3 வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம. எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள், தான தர்மங்கள், சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும். நாள் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சக்கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தருகிற பணம் பொது பணம், எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொருவரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது. எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஒரு தீர்க்கமான உறுதியான யுத்தத்தை நாங்கள் விரும்பவில்லை என்பதுதான் அந்த செய்தி. அதாவது நாங்கள் யுத்தம் ஜஸ்ட் நாங்கள் பண்ணுறோம், அரசாங்கம் சொல்றதுனால பண்ணுறோம், பொதுமக்களை கொல்ல சொல்றதுனால செய்கிறோம், இதை பண்ணுறமே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நேருக்கு நேராக நின்று மோதி அழிக்கணும் இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்றது மட்டுமல்லாமல் இராணுவம் காசா நகரத்துக்குள்ள நுழையிறதுக்கு தயாராகி வருகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படியாவது நாங்கள் உள்ள நுழைய ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான ஒரு தீர்க்கமான வெற்றியை நோக்கிய ஒரு உத்தரவாதமான யுத்தமாக எங்களுக்கு சொல்ல முடியாது. நாங்கள் உள்ள போகிறோம்ங்கிறதுனால பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிச்சிருவோம், நாங்கள் ஜெயிச்சிருவோம்னெல்லாம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட முடியாது. தேவைப்பட்டால் எதிர்வருகிற ஆண்டுகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நாங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது இப்போ வந்து நாங்கள் காசாவுக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட போராட எல்லாம் போகலை. தேவைப்பட்டால் அடுத்தடுத்த வருஷங்கள் அவங்களோட போராடிக்கிடுவோம். ஏண்டா இது கல்யாணம் வீட்டு சாப்பாடா, இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் இன்னொரு கல்யாணத்துக்கு போய்க்கிடுவோம். இது யுத்தம். இந்த யுத்தத்தை தேவைப்பட்ட அடுத்தடுத்த வருஷம் பண்ணிக்கிடுவாங்களாம். இந்த வருஷம் சும்மா ஜஸ்ட் நம்ம போயிட்டு வரணும். காசாவுக்கு டூராக போறியே, அவன் ஆல்ரெடி தயாராக இருக்கிறான், போகும்போது விட்டுருவானா அவங்கள. ஆனால் அவங்க ஜஸ்ட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய செயல்பாட்டு தளபதி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது யூகேயில் லண்டனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 425 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவங்க எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினூடாகத்தான் கைது பண்ணியிருக்காங்க. இங்கே பிடிஏ ஏடிஏ இருக்குதா இல்லையா, அட்டென்ஷன் டெரரிசம் ஆக்ட் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி யூகேயில் இருக்கக்கூடிய ஆக்டில் தான் இந்த 425 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினது ஒன்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, 2வது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை யூகே தடை பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு எதிர்த்து நீங்கள் எப்படி தடை பண்ணலாம் அவங்கள, அவங்க ஒரு போராட்ட அமைப்பு, அவங்களை எப்படி தடை பண்ணுவீங்க, தைரியமாக நெஞ்ச நிமித்தி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 காரணத்தினாலையும் தான் இன்றைக்கு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஆல்ரெடி அங்கே பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிற நிலையில், அதாவது இங்கே இருக்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் அந்த பேரில் அவங்க ஒரு சட்டத்தை வச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை எதிர்த்து இப்படி ஒன்று நடக்கும், கைது செய்வாங்கன்னு தெரிஞ்சும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆதரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு காரியமாகத்தான் இவர்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவில் இருந்து இன்றைக்கு நட்டிவோட் குடியேற்றத்தை நோக்கி 2 ராக்கெட் தாக்குதல்களை தாங்கள் நடத்தியிருப்பதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் மீண்டும் இஸ்ரேலுக்குள்ள ஒரு பெரிய கதையாடலை உண்டாக்கி இருக்கிறது. அது ஏன்னு கேட்டால், எப்படி அவங்க தொடர்ந்தும் இதே மாதிரி தாக்குதல் நடத்த முடியுது? இத்தனை நாட்களாக அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி அவங்க ராக்கெட் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அவ்வளவு பலம் எங்கிருந்து வருகிறது அவர்களுக்கு? எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பலம் குறைந்து இல்லை, அவங்க தெளிவான பலத்தோடு இருக்கிறாங்க. அவங்க ராக்கெட் வீசுகிற அளவுக்கு, இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு இன்னும் பலமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நெகவ் விமான நிலையத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகள்
ஹூதிகளுடைய படைப்பிரிவு 4 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதில் 3 ட்ரோன்களை நாங்கள் தடுத்துட்டோம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு ட்ரோனை தடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதை பற்றி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. விசாரணை நடத்தணும்னு கேட்டால் இன்றைக்கு விமான நிலையத்தை அட்டாக் பண்ணிடுச்சு, விமான நிலையம் வெடித்து சிதறி இருக்கிறது ஒரு பகுதி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் வெளியாக இருக்கு. எனவே இன்றைக்கு 4 ஆளில்லா விமான தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி ஹூத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவு நடத்தி இருந்தாங்க யமன்ல இருந்து. அந்த தாக்குதல்களில் 3 இடைமறிச்சதாக சொல்லக்கூடியவங்க 1 ஹிட் ஆகி இருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு 4மே துல்லியமாக தாக்குதல் நடத்தியது என்றுதான் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய விமான நிலையத்தின் ஒரு பகுதி மிக பெரும் சேதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது, தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளோடு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இன்றை வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்குள்ளாக இதுவரைக்கும் இஸ்ரேலை நோக்கி 8 ஏவுகணை தாக்குதல்களையும் 7 ட்ரோன் தாக்குதல்களையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவருடைய தாக்குதல்கள் தொடர்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ஈலாதினுடைய மேயரை மேற்கோள் காட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இராணுவம் ஈலாது முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலுடைய ஒரு பகுதி ஈலாது முக்கியமான ஒரு துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி, துறைமுகத்தை இழுத்து மூடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து அடி ஏற்கனவே ஹூத்திகள் அடி அதுக்கு பிறகு ஈரானுடைய யுத்தத்தில் விழுந்த அடிகளால் துறைமுகம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அங்கே எந்த கப்பலும் நிற்கிறது இல்லை, இஸ்ரேலுடைய முழு வளங்களும் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈலாதுடைய மேயர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஆல்ரெடி எங்களுடைய எல்லைகளுக்குள்ள நிறைய இராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கக்கூடிய நேரத்திலையும் ஹூதிகள் மறக்காம ஈலாத நோக்கிய தாக்குதல் நடத்துறாங்க. ஆல்ரெடி ராணுவம் இருந்தும் எப்படி இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி துறைமுகம் மொத்தமாக போற்று முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. ஹூத்திகள் இன்னமே நமக்கு எதிரான அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறாங்க. நீங்க யமன்ல போய் அட்டாக் பண்றதா சொல்றீங்க, அவங்களுடைய பிரதமரை கொள்றதா சொல்றீங்க, என்ன செஞ்சாலுமே திரும்ப அவங்க அட்டாக் பண்றாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மாதிரி. எனவே அவர்களுடைய அச்சுறுத்தல் குறையவில்லை, அவர்கள் அலர்ட்டாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு இறைமையாண்மை கொண்ட நாடு அதனுடைய கடல் வளம் குறிப்பாக ஒரு போர்ட்டை மூடி வச்சிருக்கிறதுங்கிறது அவமானம் இல்லையான்னு கேட்கிறார். முதல்ல இவங்க இறையாண்மை கொண்ட நாடா இல்லையாங்கிறத இங்க பிரச்சனையே. ஆனாலும் அவங்களுடைய பாஷையில் ஒரு நாடு நம்ம நாட்டில் துறைமுகம் மூடப்பட்டிருக்கு, இது வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. அதான நாங்களும் கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கமா இல்லையா, மூடி வச்சிருக்கிறீங்களே. ஒரு ஹூதிகளுடைய படைப்பிரிவை எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் அவர்களுக்காக குரல் பூமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.